ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தன் கடவுள் முன்னாடி போயிட்டு அழுதானா, கடவுளே எனக்கு இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறியே பாவி, ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு ஓன்னு அழுதோன்னு ஒரு அசரீரி கேக்குது அவனுக்கு. என்ன அப்படின்னா, உன் கஷ்டத்தை எல்லாம் மூட்டை கட்டி ஒரு நைட்டு 7 மணிக்கு எடுத்துட்டு வா, நான் அதையெல்லாம் வாங்கிக்கிறேன், நீ மூட்டை கட்டி எடுத்துட்டு வா. இவன் சந்தோஷமா ஆயிட்டான். அப்பா இன்னையோட நம்ம கஷ்டம் எல்லாம் போச்சுன்னு சொல்லி ஒரு கற்பனையா என்ன பண்றான், அவன் கஷ்டம் என்னென்ன என்னென்ன எல்லாத்தையும் எழுதுறான். இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் இந்த கஷ்டம் எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி 7 மணிக்கு இரவு கோயிலுக்கு போனா இவனை மாதிரியே கும்பல் அந்த கிராமத்துல இருக்க எல்லாரும் வந்து நிக்குதுங்க. அசரீரி எல்லாருக்கும் கேட்டிருக்கு, எல்லாரும் வந்து நிக்குது. இன்னொரு அசரீரி இருக்குது, யார் வேணாலும் யார் மூட்டை வேணாலும் மாத்தி எடுத்துன்னு போய்க்கலாம். ஏன்னா இவன் யார் யாரெல்லாம் சொன்னான் கடவுள்கிட்ட, இவனுக்கு கஷ்டம் கம்மி அவனுக்கு கஷ்டம் கம்மி, இவன் எப்படி, அவன் பார்த்தா ஒவ்வொருத்தனும் பெரிய பெரிய மூட்டையா வந்துருக்கானுங்க. இவன் யாரையெல்லாம் பார்த்து ஏங்கனானோ இவன் மூட்டையை விட எல்லார் மூட்டையும் 4 மடங்கு 5 மடங்கு இருக்கு. இப்ப இவன் யார் மூட்டையை மாத்துவான், பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுல ஒருத்த மட்டும் கையாட்டிட்டு வந்தான். ஓகே இவன் மூட்டையை நம்ம மாத்திக்கலாம் இப்படின்னு இவன் டிசைட் பண்ணிட்டான். எல்லாரும் அவனையே தான் பாக்குறாங்க, இவன் மூட்டை தான் எனக்கு வேணும், அவன் மூட்டை தான் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எல்லாம் போட்டி. உடனே அவங்கிட்ட, எப்படிப்பா உனக்கு கவலையே இல்லையா, போயா என் மூட்டை எல்லாம் 4 வண்டியில வந்துன்னு இருக்குன்னு எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சுங்க. இப்ப கடவுள் சொன்னாரு, பா இப்போ உங்களுக்கு ஃபுல் பர்மிஷன் பா, யார் வேணாலும் யார் மூட்டை வேணாலும் மாத்திக்கோங்க. எல்லாம் பாக்குதுங்க ஒண்ணு யார் மூட்டையை மாத்தலாம், யார் மூட்டை, அந்த மூட்டையை வேற என்ன இருக்குன்னு தெரியாது. உடனே இவன் சொன்னான், அவன் மூட்டையில என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது, என் மூட்டையில இருக்கிறதாவது எனக்கு தெரியும். தெரியாத மூட்டையை எடுத்துன்னு போயிட்டு நான் எப்படி கவலைப்படுறது, இருக்கா அக்கறைக்கு இக்கரை பச்சை, இக்கரைக்கு அக்கறை